சிறுபஞ்ச மூலம் டாபிக் பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் ஃபஸ்ட்டு எதில் இருக்குன்னா 9th நியூ புக்கில் இருக்குது. இப்போ நம்ம 9th நியூ புக் எடுத்தாச்சு. இது வந்து 9th நியூ புக். பேஜ் நம்பர் 133 இருக்குது. பேஜ் நம்பர் 133 பேஜ் நம்பர் 133 சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். மனித வாழ்வை செழுமையாக்குவது அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்கள் கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்ன கருத்தை கூறுதுன்னா அறக்கருத்துக்களை கூறுது. சரியா? சிறுபஞ்ச மூலம் கூறும் கருத்துக்கள் இதுனா அறக்கருத்துக்களை சிறுபஞ்ச மூலம் கூறுகிறது. வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை. என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அறிவுடையார் தாமே உணர்வர், பூவாது காய்க்கும் மரம் உள, நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உள, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது பூக்காமலேயே என்னது சில மரங்கள் காய்க்கும். சரியா? இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். அதை எது கூட ஒப்பிட்டிருக்காங்கன்னா, தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் என்ன செய்வாங்க? பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். மேதையர் என்ன செய்வாங்கன்னா, பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். சரியா? இதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா, மூவாது முதுமை அடையாமல், நார்வ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். மூவாது முதுமை அடையாமல், நார்வ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். என்ன சொல்லியிருக்காங்க? பூவாது காய்க்கும் மரம் உள, நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்துள்ள. விதையாமை நார்வ வித்துள்ளன. விதைக்காமலேயே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. மேதைக்கு அதுபோல மேதைக்கு என்ன செய்யுது? உரையாமை செல்லும் உணர்வு, பிறர் உணர்த்தாமலேயே எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். இதான் இந்த பாட்டில் இதை சொல்லியிருக்காங்க சிறுபஞ்ச மூலம். இந்த பாட்டு அடுத்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் நீதி நூல்கள் தோன்றியிருக்கு. தமிழில் என்ன இருக்கு? சங்க இலக்கியங்கள் தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீதி நூல்கள் தோன்றின. இதை என்ன சொல்லுவோம்? 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். சரி, இதை தான் என்ன சொல்லுவோம்? 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். 14 என்றால் பொருள் என்ன? 18. சரியா? 18 நூல்களை உடையது. அவற்றோட சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள். சிறுபஞ்ச மூலம்னா பஞ்சம்னா என்னது? 5. மூலம்னா என்னது? வேர். சிறுபஞ்ச மூலத்தில் பஞ்சம்னா என்னது? 5. மூலம்னா என்னது? வேர். 5 சிறிய வேர்கள். 5 பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். அதான் 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை எதெல்லாம் 5 சிறிய வேர்கள்? இதெல்லாம் கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் இருக்குது. அது இந்த மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளது. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. இந்த பாடல்கள் எதை எடுத்து காட்டுகின்றன? நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை என்ன செய்து எடுத்து காட்டுது. இப்போ சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மணக்கர் தான் யார்? இந்த காரியாசன். காரி என்பது என்னதுன்னா அவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது என்னன்னா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர்.
இவரை வந்து மாக்காரியாசன் என்று சொல்வது எதுனா பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. சரியா, இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனருடைய மாணக்கர். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து மாக்காரியாசன் என்று சிறப்பிப்பது வந்து பாயிரச் செய்யுள். இவரை மாக்காரியாசன் என்று சிறப்பிப்பது எது? பாயிரச் செய்யுள். அடுத்து சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 5 பேர்களை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதில் வந்து ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல ஒரு பாடலில் 3, 6 கொண்ட அறநூல்கள் 14 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன. சரியா, இதான் வந்து சிறுபஞ்ச மூலம். பஞ்சம்னா 5, மூலம்னா என்னது? வேர். சரியா, பஞ்சம்னா 5, மூலம்னா என்னது? வேர். அப்புறம் நெக்ஸ்ட்டு எத்தனாம் பக்கம் இருக்குது? 144 இருக்குது. சரியா, 144 சிறுபஞ்ச மூலம் எதற்கு? சங்க இலக்கியத்துக்கு அதுக்கப்புறமா தோன்றிய நூல் தான் நீதி நூல்கள். அப்போ இது என்னது? ஒரு அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் எது? ஒரு அற இலக்கியம். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா, சிறுபஞ்ச மூலம் எது? ஒரு அற இலக்கியம். இதோட 9th முடிஞ்சு இனி அடுத்து 9th ஓல்டு. சரியா, 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் 36 பேஜ் நம்பர் எடுக்கணும். இப்போ 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் வந்து 36 பேஜ் நம்பர் எடுக்க போகிறோம். 9th புக் எடுத்தாச்சு. இது வந்து 9th ஓல்டு புக். சரியா, இதில் வந்து பேஜ் நம்பர் வந்து 36. ஃபஸ்ட் டேர்மில் தான் 36. சிறுபஞ்ச மூலம் அதில் என்ன சாங் படித்தோம்? 9th நியூ புக்கில் வந்து பூவாது காய்க்கும் மரமுளை அந்த லைன் படித்தோம். சரியா, இதில் வந்து சிறுபஞ்ச மூலத்தில் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். கண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு வனப்புனா என்னது? அழகு. அப்போ கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம்னா என்னது? இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. அடுத்து எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு இத்துணையாம். ஆராய்ச்சிக்கு அழகு எது? தமது முடிவை துணிந்து உரைத்தல். இத்துணையாம் என்றுரைத்தல், துணிந்து உரைத்தல். அடுத்து பண்வனப்பு இசை. பண்ணன எனது? இசை. பண்ணுக்கு அழகு வனப்புனா இது? அழகு. பண்ணுக்கு அழகு கேட்டார் நன்னென்றல். அதை கேட்டவர் என்ன சொல்லணும்? நன்றென புகழணும். அரசனுக்கு கிளர் வேந்தன். வேந்தன்னா யார்? அரசன். அரசனுக்கு அழகு தன்னாடு. வாட்டார் நன்னென்றல் வனப்பு. அதாவது அரசனுக்கு அழகு எதுனா குடிமக்களை வந்து அங்கே கூடிய குடிமக்களை வந்து வருத்தாமல் காக்குறான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பிறர் புகழணும். சரியா, புகழ்ந்து உரைத்தல். இதுதான் வந்து அவனுக்கு அழகு. அப்போ கண்ணுக்கு அழகியது, காலுக்கு அழகியது, ஆராய்ச்சிக்கு அழகியது, இசைக்கு அழகியது, ஒரு அரசனுக்கு அழகியது அப்படி சொல்லக்கூடியதான் வந்து என்ன பாட்டு? காரியாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம். கண்ணோட்டம். அப்போ கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா இது? அழகு. கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன். வாட்டான் வருத்த மாட்டான். சரியா, அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்த்தோன்னா காரியாசன். சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் யார்? காரியாசன். இவர் யாருடைய மாணக்கர்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர். இது 9th நியூ புக்கில் கொடுத்தது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் என்று எது கூறுகிறது? சிறப்பு பாயிரம் வந்து கூறுகிறது. இவர் வந்து எது சமயம்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர். கனிமேதாவியார் எழுதிய நூல் எதுனா ஏலாதியும் திணைமாலை 150 எழுதியிருக்காரு. சரியா, கனிமேதாவியாரோட நூல் எது? ஏலாதி திணைமாலை 150. பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. பெரும்பான்மையாக இருக்குது சிறுபஞ்ச மூலத்தில். பெரும்பான்மையாக இருக்குது எதுனா பொது அறக்கருத்துகள். சிறுபான்மையாக இருக்குது எதுனா சமண அறக்கருத்துகள் இந்நூலில் இடம்பெற்றிருக்கு. சரியா, சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஏன்னா சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் தோன்றிய நூல் தான் இது சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றியதான் இது 14 கீழ்கணக்கு நூல்கள். அதில் ஒன்று தான் இது சிறுபஞ்ச மூலம். இதன் ஆசிரியர் காரியாசன்.
இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. இது புதுசாக இருக்குது. 97 அதாவது இதில் 97 வெண்பாக்கள் உள்ளன. 97 வெண்பாக்கள் சரியா. 97 வெண்பாக்கள். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்கும். ஆகையால் இந்நூல் எனது சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இதோட சிறுபஞ்ச மூலம் 9th நியூலையும் கம்ப்ளீட் ஆகிட்டு 9th ஓல்டு புக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு. இனி சிறப்பு தமிழில் இருக்குது சரியா. சிறப்பு தமிழ் பார்த்தோன்னா இப்போ 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 இருக்குது சரியா. அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஆனாலும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து பார்க்க போகிறது தேவீரா புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரியா. தேவீரா புக்கில் சிறுபஞ்ச மூலம் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். தேவீரா புக்கில் சிறுபஞ்ச மூலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் சொல்லியிருப்பாங்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல். பஞ்சம் என்றால் 5 என்று பொருள். மூலம் என்றால் வேர் என்று பொருள். வேரால் பெயர் பெற்ற நூல். 5 வேர்கள் கண்டங்கத்தரி வேர், சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழ் ஆசிரியர் மா. காயினாரின் மாணக்கர். இவருக்கு மா. காரியாசன் என்று எந்த பாயிரம் கூறுகிறது? சிறப்பு பாயிரம் கூறும் சரியா. காரி என்பது இயற்பெயர். இவர் ஒரு சமணர். இவர் சமண சமயம்தான். மொத்தம் இதில் இதில் 102 பாடல்கள்லையும் கொடுத்துருக்காங்க. அதில் 97 வெண்பாக்கள்னு தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். ஆனால் இதில் 102 பாடல்கள்லையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரில, டவுட்டாக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள் சரியா. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுகிறது சிறுபஞ்ச மூலம். அப்போ தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் எது அப்படி சொல்லுவாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் தான் சரியா. அதாவது கன்றை காட்டி தானே பசுவை கூப்பிட்டு பால் கறப்பாங்க, அதான் அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. அதான் தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுவது சிறுபஞ்சம். மேற்கோள் என்ன கொடுத்துருக்காங்க? நூற்கு ஏந்த சொல்லின் வனப்பே வனப்பு. வனப்புனா என்னது? அழகு. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. அதில் 9th நியூ புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க? மேதைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? மேதைக்கு உரையாமல் சொல்லும் உணர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. பேதைக்கு என்னது? உரைத்தாலும் செல்லாது உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிறுபஞ்ச மூல டாபிக் முடியுது. ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்தளவுக்கு நமக்கு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தோன்னா இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரியா. சிறுபஞ்சம் மூலம். காரியாசன். என்ன சமயம்? சமண சமயம். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். 14 கீழ்கணக்கு நூல். கனிமேதாவியார். இவர் காரியாசனும் கனிமேதாவியார் யார்? ஒரு சாலை மாணக்கர் சரியா. கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணக்கர். கனிமேதாவியாருடைய நூல் எதுனா ஏலாதி சரியா. ஏலாதி இயற்றியவர் தான் யார்? கனிமேதாவியார். ஏலாதியுடைய ஆசிரியர் தான் யார்? கனிமேதாவியார். கனிமேதாவியார் இயற்றிய இன்னொரு நூல் திணைமாலை 150. கனிமேதாவியார் இயற்றிய இன்னொரு நூல் எதுனா திணைமாலை 150. 97 வெண்பாக்கள் படித்தோம். கடவுள் வாழ்த்து சேர்த்து தான் 97 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்து 1, இதில் பாயிரம் 2. அடுத்து கண்டங்கத்தரி. இதில் 5 வேர்கள் படித்தோமா? கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. வேரால் பெயர் பெற்ற நூல். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் இந்த சிறுபஞ்ச மூலம். இதோட சிறுபஞ்ச மூலம் டாபிக் முடிஞ்சு. இதில் நம்ம ஷார்ட்ஸில் நிறையா இதை பற்றி குயிஸ் கொஸ்டின் நம்ம வச்சுருப்போம். அதை பாருங்கள் சரி. இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.